பட்டியலின மக்களினுடைய தேசிய ஆணையத்தினுடைய அமைப்பு மற்றும் பணிகள் செயல்பாடுகள் பற்றி பார்ப்போம். இதனுடைய அமைப்புன்னு சொல்லும் போது மொத்தம் 5 பேர் இருப்பாங்க. தலைவர், துணைத் தலைவர் மற்றும் 3 உறுப்பினர்கள். இவங்க எல்லாரையும் நியமனம் பண்றது யார் அப்படின்னா குடியரசுத் தலைவர் தான். இவங்களுடைய அதிகாரங்கள் மற்றும் செயல்பாடுகள் என்ன? பொதுவாக அரசியலமைப்பு கொடுத்திருக்கக்கூடிய பாதுகாப்பு மற்றும் இது போக சட்டம் கொடுத்திருக்கக்கூடிய பாதுகாப்பும் நம்மளுடைய எஸ்சி மக்களுக்கு கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க, விசாரணை பண்ணுவாங்க, மானிட்டரிங் பண்ணுவாங்க. இது போக இது எஸ்சி குறித்த ஏதாவது ஒரு புகார் இந்த ஆணையத்திற்கு அளிக்கப்பட்டால் அது சம்பந்தமாக விசாரணை நடத்துவதற்கும் இவர்களுக்கு உரிமை இருக்கு. இது போக அவங்களுடைய சமூக பொருளாதார மேம்பாட்டுக்காக மத்திய அரசோ மாநில அரசோ ஏதாவது திட்டங்கள் கொண்டு வரும்போது அதுல இவங்க பங்கேற்று தங்களுடைய பரிந்துரைகளை கொடுக்கலாம். இது போக இவங்க குடியரசுத் தலைவரிடம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தங்களுடைய வருடாந்திர அறிக்கையை தாக்கல் செய்வார்கள். குடியரசுத் தலைவர் இந்த பட்டியலின மக்களினுடைய மேம்பாட்டிற்காக ஏதாவது பரிந்துரைகள் வழங்கினாலும் அது குறித்தும் இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆலோசனை வழங்குவாங்க. இதை தவிர்த்து இவங்க தங்களுடைய அறிக்கையை யாருகிட்ட சப்மிட் பண்றாங்க? குடியரசுத் தலைவர் கிட்ட. இந்த குடியரசுத் தலைவர் இந்த அறிக்கையை என்ன பண்ணுவார் அப்படின்னா அவங்க கொடுத்த பரிந்துரைகளோட சேர்த்து ஒரு முழுமையான விளக்கத்தோடு பார்லிமெண்ட் முன்னாடி சப்மிட் பண்ணுவாரு. அது மட்டும் இல்ல, மாநில அரசு குறித்து ஏதாவது திட்டங்கள் அல்லது சோசியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுக்காக இவங்க ஏதாவது அறிக்கை சப்மிட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அதை மாநில ஆளுநர் கிட்ட சப்மிட் பண்ணக்கூடிய பொறுப்பு யாருக்கு இருக்கு அப்படின்னா இந்திய குடியரசுத் தலைவருக்கு இருக்கு. மாநில ஆளுநர் என்ன பண்ணுவார் அப்படின்னா குடியரசுத் தலைவரிடமிருந்து அந்த அறிக்கையை பெற்று தேவையான விளக்கத்துடன் அந்த மாநில சட்டமன்றத்தில் தாக்கல் செய்வார். ஒருவேளை இவங்க கொடுத்திருக்கக்கூடிய பரிந்துரையின் மீது ஏதேனும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் அது ஏன் எடுக்கவில்லை அப்படிங்கிற விளக்கமும் குடியரசுத் தலைவரால் தன்னுடைய அறிக்கையில் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும். கவர்னரால் மாநில சட்டமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும். முழுக்க முழுக்க எஸ்சி மக்கள் எந்த விதமான துன்புறுத்தலை அனுபவிக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்களுடைய அரசியலமைப்பு பாதுகாப்புக்காகவும் உருவாக்கப்பட்டு தன்னுடைய முழுக்க அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு ஆணையம் தான் இந்த பட்டியலின மக்களுக்கான தேசிய